ஏய் பிரம்மா வழக்கறிஞர் கேஸ் கட்டு இப்போ பயங்கரமான சிக்கல் வரும். சிக்கல் வரையில் நீதிமன்றத்திலேருந்து ஜட்ஜி பூரா எல்லா கேள்வி கேட்பாங்க. எதுக்கு வழக்காடுத, என்ன காரணம், நீ தப்பு செஞ்சவன் தண்டனை வாங்கி கொடுக்கியா, இல்லை எப்படி அரசியல்வாதி போட்ட சட்டத்தில் வந்து தூக்கி வச்சு ஆடவா, அரசியல்வாதி வச்ச ஆட்டத்தில் ஆடிங்க பூரா பூமியை அழிக்கான். கடவுள் ஒன்று கேட்காரு, அவர் கேட்காரு கேள்வி, பூமியை பூரா அழிச்சு வச்சுருக்கான் என்ன அப்படின்னு கேட்காரு. நீதி அவர் தானே, நீதி அவர் தான், நியாயமும் அவர் தான், தர்மமும் அவர் தான். இல்லைன்னா தருமடி உனக்கு கொடுப்பாரு. என்னடா செய்ய போகிறேன்னு கேள்வி கேட்பாங்க. நீதிமன்றத்தில் கோர்ட்டார் ஜட்ஜி பூரா கேள்வி கேட்பாங்க. இப்போத்தான் வழக்கறிஞர்களை பிடிச்சாத்தான் வழக்கறிஞர்கள் உள்ள கணக்கு உள்ள பூரா பேரும் வெளியில் பூரா மாட்டுவான். புரியுதா? ஏன்னா போடணும்ல. இப்போ லீவ் ப்ளஸில் ஜட்ஜி பூரா உட்காந்துருக்காங்க. அப்போ கணக்கு எடுக்கணும், கடவுள் உட்காந்து எடுத்து விடணும்ல. கணக்கு எடுத்தாச்சு, கணக்கு விட்டாச்சு. அப்போ வழக்கறிஞர்கள் பூரா உள்ள மாட்டையில் அப்போ என்னப்பா வரும், என்ன வரும் யோசிச்சு பாரு. படிச்சிருக்கீல, அவன் போட்ட சட்டத்தில் அரசியல்வாதி போட்ட சட்டத்தில் அவன் வந்து 10% போட்டால் நீங்கள் 90% திருச்சி ஓடுதிய. எப்படி இந்த தப்பிக்காம பார்த்தியா தமிழ்நாட்டில் மந்திரி பூரா எப்படி டாஸ்மார்க்கில் எப்படி ஓடுதான். இதுக்கு விட தெரியாத அளவுக்கு அவங்க உட்காந்துருக்காங்க. இராணுவ முப்போட வரையில் சும்மா துவைச்சி மந்திரியா அவன் மூஞ்சில் ஏற்றுவான். அவன் போட்ட செருப்புட்டே நச்சிடுவான் மண்டையில். மண்டை காலு கை காலெல்லாம் நச்சு எடுத்து போடுவான் ரோட்டில் போட்டு. அப்போ தாண்டா அந்த முப்பட வானரப்பட இராணுவ படைக்கு உள்ள உனக்கு அந்த அருமை தெரியும். இப்போ தெரியாதா. இப்போ பெட்டிஷன் இருக்குது, வழக்கறிஞர் வச்சு உள்ளே ஆட்டிக்கிட்டு நம்ம போகிறோம். பொண்டாட்டி பிள்ளையோட நக்குதோம். நல்லா நாம் நக்கி நாக்கை வச்சு உள்ளே விட்டு நக்குதா, நாக்கு 2 வெட்டி விட்டுருவார் பார்த்துக்கோ. பொடி நாக்கு பெரிய நாக்கு 2 நாக்கு இருக்காடா, அந்த நாக்கை வெட்டி விட்றா அப்படிம்பாரு. அறுத்து விட்றா அந்த நாக்கை வச்சு தானே ஓட்டு முத்தர பூரா அவன் கையை தூக்கி கேட்குறவன்ட்ட கேட்குறது பலாயிரம் கோடி பேசுகிற அந்த நாக்கு தானே. எல்லாம் இன்றைக்கி போட்டாரா இருக்கிற மந்திரி முதலமைச்சர் டெல்லியில் வரைந்து குடியரசுத் தலைவர் ஜனாதிபதி பிரதமர் எல்லாவனுக்குமே நாக்கை வெட்டி விடுவார். நாக்கை எழுத்து வச்சு வெட்டி விட்றா, அதுக்கப்புறம் பார்ப்பான் நாக்கிட்ட என்ன பேதான் பார்ப்பான் பாரு. தண்டனை கொடுக்கணும்ல ஐயா, கடவுள் தண்டனை கொடுக்கணும். இந்த நாக்கை வச்சு தாண்டா அழிச்சான், இந்த நாக்கை வச்சு தாண்டா எல்லா மக்களையும் அழிக்கான். ஏழை எளிய மக்களை பூரா ஜோலி முடித்து இடத்த பூரா வாங்கி இடத்த பூரா அது விவசாயம் பண்ண வாங்கியிருக்கு. விவசாயத்தை பூரா அழித்து பூரா 2ஆம் நம்பரை திருக்க விட்டுட்டான். இவன் தானடா வெட்டுறா, நாக்கை வெட்டுறா. இல்லை கவர்மெண்ட் வேளாக்கிறவனுக்கு என்னைக்கு போடுதாரோ அடி, இவன் தான் கையெழுத்து போட்டு எல்லா இடத்துலையும் போட்டு நச்சு வச்சுருக்கான். அதுக்கு முதல் நாக்கை வெட்டுறது அரசியல்வாதிக்கு. 2 நாக்கை பொடி நாக்கும் பெரிய நாக்கும் வெட்டி விட்டாச்சே, சரியாக போச்சு. இருடா 2000 ஓலிமான முட்டா பேலை. இல்லை இயற்கையில் பிறந்தேன்னா உனக்கு அந்த அறிவு வரும். செயற்கையில் பிறந்திருக்க ஆணும் பெண்ணும் இந்த ஓட்டு முத்திரை வாங்குறவன் பூரா யார், அரசியல்வாதி. செயற்கைன்னா தெரியுமாடா, மாறி காளமாடு போடுதாடா. காளமாடு பசுமாடு. இல்லை பசுமாடு காளமாடு மாறி போகுதா, மாறி எங்கெங்கே போகுது. அந்த மாதிரி நீ பிறவியில் கிடக்க அரசியல்வாதி. டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கடா, இந்த கணக்கை புரிஞ்சுக்கோங்கடா. மாறி போட்ட பிறந்ததுனால மாறி பேசி பூமியை அழிக்க நாக்கை வெட்டி விட்டுருவார். ஆடு மாடு கோழி பறவைகள்லாம் மாறி போய்கிட்டு இருக்கோம். அது அது வாயிலாத செய்யணும், அது உறவாடி போய்கொண்டே இருக்குது. உனக்கு என்னடா அறிவு இருக்குது, அறிவு கொடுத்துருக்காரு நாக்கை திறந்து பேச. அப்போ உனக்கு என்னடா அறிவு இருக்கும். மாறி நீ இப்போ பிறந்ததுனால மாறி நீ பூமியை அழிக்க. முக்கால் சத்தியம் புரிஞ்சு நடந்தாடா.